நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த உலகத்தை படைத்து அதை கட்டுப்படுத்தி இயக்கி கொண்டிருப்பது யார் அல்லது எது? பிரபஞ்சத்தை உருவாக்க நமக்கு எந்த 3 மூலப்பொருட்கள் தேவை? பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? இந்த உலகத்தை படைத்து அதை கட்டுப்படுத்தி இயக்கி கொண்டிருப்பது யார் அல்லது எது என்ற முக்கியமான மற்றும் அதிக அடிப்படையான கேள்வி வேறு எதுவும் இருக்க முடியாது என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறுகிறார். அதற்கு இயற்கையின் விதிகளின்படி ஒன்றுமில்லாததிலிருந்து தானாகவே உருவான ஒன்றுதான் பிரபஞ்சம் என்று நான் நினைக்கிறேன். பிரபஞ்சம் தோன்றிய பிறகு அதன் பரிமாண வளர்ச்சியை தீர்மானிப்பது கடவுளாகவும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். ஆனால் இவ்விதிகளின் இயக்கத்தில் கடவுளால் குறுக்கிட முடியாது. அப்படி நிகழ்ந்தால் அவை விதிகளாகவே இருக்க முடியாது. அப்படியெனில் பிரபஞ்சத்தின் துவக்க நிலையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் மட்டும்தான் கடவுளுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று அர்த்தமாகிறது என கூறுகிறார். ஆனால் இதுவும் ஏதேனும் விதிகளின் அடிப்படையிலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது போல தோன்றுகிறது. பிரபஞ்சம் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் பெரும் சிக்கலான ஒன்றாகவும் விளங்குகின்ற போதிலும் அதை உருவாக்க 3 மூலப்பொருட்கள் இருந்தால் போதுமானது என்று கருதப்படுகிறது என விளக்கம் அளிக்கிறார். முதலாவது, நிறையுள்ள ஒரு பரும்பொருள். பரும்பொருள் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. நம் கால்களுக்கு அடியில் இருக்கும் நிலத்திலும் பிரபஞ்ச வெளியில் இருக்கும் அனைத்திலும் அது இருக்கிறது. தூசி, பாறை, பனிக்கட்டி, திரவங்கள், பெரும் மேகங்களாக இருக்கும் வாயுக்கள், கணக்கிடப்பட முடியாத தூரத்திற்கு பறந்து விரிந்து தன்னகத்தே கோடிக்கணக்கான சூரியன்களை உள்ளடக்கியிருக்கும் கொத்து கொத்தான நட்சத்திர கூட்டங்கள் போன்ற எல்லாமே பரும்பொருட்கள் தான். இரண்டாவதாக தேவைப்படும் பொருள் ஆற்றல். இதை நாம் அன்றாடம் எதிர்கொண்டு வருகிறோம். இதற்கு நம்ம நட்சத்திர குடும்பத்தில் உள்ள சூரியனை எடுத்துக்கொண்டால் அதை உங்களால் முகத்தில் உணர முடியும். சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு நட்சத்திரம் உருவாக்கிய ஆற்றல் அது. மூன்றாவதாக நமக்கு தேவைப்படும் பொருள் வெளி. ஏராளமான வெளி. பிரபஞ்சத்தை அழகு, அற்புதம், உக்கிரம் என்று பல்வேறு விதமாக வர்ணிக்கலாம். ஆனால் அது மிகவும் நெரிசலான ஒரு இடம் என்று உங்களால் ஒருபோதும் கூற முடியாது. எங்கு பார்த்தாலும் மேன்மேலும் அதிகமான வெளிதான் தெரிகிறது. இந்த பரும்பொருளும் ஆற்றலும் வெளியும் எங்கிருந்து வந்தன? 20ஆம் நூற்றாண்டு வரை நமக்கு இது குறித்து எந்த யோசனையும் இருக்கவில்லை. இதற்கான உள்நோக்குகள் ஒரே ஒரு மனிதனிடமிருந்து வந்தன. இதுவரை வாழ்ந்து வந்துள்ள அறிவியல் அறிஞர்களில் தலைச்சிறந்த ஒருவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிக அசாதாரணமான ஒன்றை அவர் அறிந்து வைத்திருந்தார். பிரபஞ்சத்தை உருவாக்க தேவையான 2 முக்கிய மூலப்பொருட்களான பரும்பொருளும் ஆற்றலும் அடிப்படையில் ஒன்று என்பதுதான் அது. ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த E=mc² என்ற உலக புகழ்பெற்ற சமன்பாட்டிற்கான அர்த்தம், பரும்பொருள் என்பது ஒரு வகையான ஆற்றல், ஆற்றல் என்பது ஒரு வகையான பரும்பொருள். ஆகவே பிரபஞ்ச உருவாக தேவையான மூலப்பொருட்கள் இப்போது 2ஆக சுருங்கிவிட்டதாக கருதலாம். அவை ஆற்றல் மற்றும் வெளிதான். அப்படியானால் இந்த ஆற்றலும் வெளியும் எங்கிருந்து வந்தன? பல்லாண்டுகால உழைப்பிற்கு பிறகு அறிவியல் அறிஞர்கள் இதற்கான விடையை கண்டுபிடித்தனர். தன்னிச்சையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வின் மூலம் ஆற்றலும் வெளியும் உருவாயின என்பதுதான் அதுதான் பெருவெடிப்பு. பெருவெடிப்பு நிகழ்ந்த அக்கணத்தில்தான் வெளியை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தோன்றியது. ஒரு பலூன் ஊதப்பட்டு உப்ப வைப்பது போல அது விரிந்தது. அளப்பரிய ஆற்றல், பறந்து விரிந்த அகண்ட வெளி போன்றவற்றை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி தோன்றியது? ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஆற்றலும் வெளியும் அடங்கிய அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியிருக்க முடியும் என்பதுதான் பெருவெடிப்பின் மையத்தில் இருக்கும் மர்மமாகும். நமது பிரபஞ்ச வெளி பற்றிய ஒரு வினோதமான தகவலில்தான் இந்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது. எதிர்மறை ஆற்றல் என்ற ஒன்று இருப்பதாக இயற்பியல் விதிகள் கூறுகின்றன. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சமதளமான ஒரு இடத்தில் ஒருவன் ஒரு சிறு குண்டை உருவாக்க விரும்புவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவன் அந்நிலத்தில் ஒரு பெரிய குழியை தோண்டுகிறான். அதிலிருந்து கிடைக்கும் மண்ணை வைத்து அவன் அக்குண்டை கட்டி எழுப்புகிறான். அவன் உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு குண்டை மட்டுமல்ல, ஒரு குழியையும் கூடத்தான். அந்த குழி அக்குண்டின் எதிர்மறை வடிவமாகும். அக்குழியில் இருந்த மண் தான் இப்போது ஒரு குண்டாக ஆகியுள்ளது. அதனால் அவை இரண்டும் ஒன்றையொன்று ஈடுகட்டிவிட்டன. பிரபஞ்சம் தோன்றிய போது நிகழ்ந்ததற்கு பின்னால் உள்ள கொள்கை இதுதான். பெருவெடிப்பு பிரம்மாண்டமான அளவில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கிய அதே நேரத்தில் அதே அளவு எதிர்மறை ஆற்றலையும் கூட்டினால் எப்போதும் 0 தான் வரும். இது மற்றுமோர் இயற்கை விதி. அப்படியானால் அந்த எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் இன்று எங்கிருக்கிறது?
பிரபஞ்சவெளி என்பதே ஏராளமான எதிர்மறை ஆற்றலை உள்ளடக்கிய ஒன்றுதான். நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களின் கூட்டு எப்போதும் பூஜ்ஜியம்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு போதுமானவை அங்கு இருக்கின்றன. ஈர்ப்பு விசை மூலம் ஒன்றையொன்று இழுத்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள் ஒரு மாபெரும் சேமிப்பு கருவி போல இயங்குகின்றன. எதிர்மறை ஆற்றலை சேமித்து வைக்கும் ஒரு பேட்டரி போல பிரபஞ்சம் செயல்படுகிறது. நேர்மறை மற்றும் எதிர்மறையின் கூட்டு பூஜ்ஜியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பதால் நாம் இப்போது செய்ய வேண்டியது இதை முதலில் தூண்டிவிட்டது எது அல்லது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான். நமக்கு தேவைப்படும் நேரத்தில் ஒரு சொடுக்கு போட்டு ஒரு கோப்பை காப்பியை நம்மளால் வர வைக்க முடியாது. காஃபி தூள், தண்ணீர், பால், சீனி போன்றவற்றை கொண்டுதான் நீங்கள் காஃபியை தயாரிக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த காஃபி கோப்பைக்குள் குதித்து அதில் இருக்கும் பால் துகள்களுக்குள்ளும் நுழைந்து அதன் உட்கரு மற்றும் அணு உட்கரு நிலவரை சென்றீர்கள் என்றால் ஒன்றுமில்லாததிலிருந்து ஏதாவது ஒன்றை மாயாஜலம் போல வரவழைக்கக்கூடிய சாத்தியமுள்ள ஒரு உலகிற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த நிலையில் புரோட்டான் போன்ற துகள்கள் இயற்கை விதிகளின்படியே இயங்குகின்றன. இத்துகள்களால் உண்மையிலேயே சீரற்ற முறையில் தோன்ற முடியும். ஒரு சில கணங்களுக்கு ஓரிடத்தில் தலை காட்டிவிட்டு மறைந்து வேறொரு இடத்தில் அவற்றால் தோன்ற முடியும். பிரமிக்க வைக்கும் அளவு பிரம்மாண்டமானதாகவும் சிக்கல் மிகுந்த ஒன்றாகவும் விளங்கும் பிரபஞ்சம் கூட நமக்கு தெரிந்த இயற்கை விதிகளை மீறாமல் திடீரென்று தோன்றிருக்கக்கூடும். பெருவெடிப்பு நிகழ வழிவகுத்த குவாண்டம் கொள்கைகளை கடவுள் உருவாக்கினாரா? பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் ஏதோ ஒன்று காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை ஓட்டம் நமக்கு ஏற்படுவது இயல்பானதே. ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது அது அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, மலைப்பகுதியில் ஓடும் ஒரு நதியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். எது அந்த நதியை உருவாக்குகிறது? அந்த மலையில் முன்பு பெய்திருந்த மழை அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். அப்படியானால் அந்த மழை தோன்ற காரணம் எது? சூரிய கதிர்கள் கடலின் நீரை ஆவியாக்கி மேகங்களை உருவாக்கியதன் மூலம் மழை பொழியும்படி செய்திருக்கலாம். சரி, சூரியன் சுடர்விட்டு கொண்டிருப்பதற்கு எது காரணம்? சூரியனுக்கு உள்ளே பார்த்தால் அணு பிணைப்பு எனும் செயல்முறையை நம்மால் காண முடியும். அச்செயல்முறையில் சூரியனில் இருக்கும் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் வாயு உருவாகிறது. அப்போது ஏராளமான ஆற்றல் வெளிப்படுகிறது. சரி, ஹைட்ரஜன் எங்கிருந்து வந்தது? பெருவெடிப்பு தான் அதற்கான விடை. பிரபஞ்சமும் ஒரு புரோட்டானை போலவே யாருடைய அல்லது எதனுடைய உதவியும் இன்றி தன்னிச்சையாக தோன்றியிருக்க முடியும் என்பதையும் அதற்கு எத்தகைய ஆற்றலும் தேவைப்பட்டிருக்காது என்பதையும் இயற்கை விதிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. பெருவெடிப்புக்கு முன்னால் காலம் என்ற ஒன்று கிடையாது எனும்போது பிரபஞ்சத்தை படைக்க கடவுளுக்கு காலமே இருந்திருக்காது. இப்பிரபஞ்சத்தை எவரும் படைக்கவில்லை. நாம் தலைவிதியை யாரும் நிர்ணயித்து கொண்டிருக்கவில்லை. சொர்க்கம் என்றும் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை என்றும் எதுவும் கிடையாது. கடைசியாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்ல வருது என்னன்னா, நாம் இறந்து போகும்போது மீண்டும் தூசியாகி விடுகிறோம் என்பதுதான் என் எண்ணம். அதே போல் கடவுள் மனிதனின் உருவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. கடவுள் இயற்கை விதிகளின் ஒரு உருவமாக இருக்கலாம். இந்த வீடியோ மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.